என்னது நெல்ல பாட்டில போட்டு வச்சிருக்காங்க, கோழில போட்டு கூடாது? ஆமா, நீங்க எத்தனாவது படிச்சிருக்க? பிஏ. பிஏ? பெட்டியில வச்சு போட்டு பார்த்தா போங்க, கேட்ட கேள்வி பண்ணிட்டு. சரி, நெல்ல எத்தனை விதம் இருக்குன்னு தெரியுமா? நெல்லில விதமா? சாப்பாடு தான் இருக்குன்னு தெரியுமா? இது கோவிச்சுக்காத. இந்தியாவில் மட்டும் 2656 விதம் இருக்கு தெரியுமா? 2656 நெல்லையும் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? இது நவதானியம். ஆமா, சோளத்தை பார்த்துக்கியா? ஓ, சுட்டு தின்னா ரொம்ப டேஸ்டா இருக்குவேன். இது சோளம். இது எதுக்கு நல்லா இருக்குது? சுட்டுறீங்களா? ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்கம்மா. பெரிய ஆராய்ச்சி எங்க தோட்டத்துல இருந்தா விளையுது. ஆராய்ச்சி பண்ணிட்டா விளையுது. உங்க தோட்டத்துல 1500 ரூபாய் சுமாரா கிடைக்கும். இங்க 3000 ரூபாய் லாபம் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா பழங்களும் பயிராகும். எந்த காலத்துலயும் தெரியுமா? இந்த சோளமா? சும்மா பார்த்தா தெரியல. பஞ்சு என்ன கண்டுபிடிக்கும்? பஞ்சை வச்சு வச்சிருக்காங்களா? கட்டி வச்சிருக்காங்க. கடையே கிடையாது பத்தியா? ரஷ்யன் பிஆர்எஸ் 72. இது இங்கேயும் நல்லா பயிராகுது. பரவாயில்லையே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஒன்ன போல 10 மாசம் வருமா? எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல வசதி குறையாவே காய்க்கும். அண்ணே, அண்ணே, என்னப்பா அண்ணே, நீங்க தான் நியாயத்தை சொல்லணும். முதுகுல அடிக்கலாம், கழுத்துல அடிக்கலாம், வவுத்துல அடிக்கலாமுங்களா? என்னப்பா சொல்ற? பக்கத்தூர் பண்ணையாருக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தை இவங்க அத்தனை பேரும் பல வருஷமா குத்தகைக்கு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் வேற நிலம் கொடுக்குறதா சொல்லி இந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டு இப்ப ஏமாத்துறாரு. அது மாத்திரம் இல்ல அண்ணே, அந்த இடத்துல ஒரு பெரிய தோட்டத்தை வச்சு மத்தியில பிரம்மாண்டமான பங்களாவை கட்டிட்டு அது அவரு இருக்க போறாரா? ஆமாங்க, வேற நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருங்க. உங்ககிட்ட நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். ஒத்து வரலன்னா ஒரு ஊர்ல இருக்க முடியாது. ஏன் ஆத்திரப்படுறீங்க? நமக்கு அறிவுதான் அண்ணன், பண்புதான் தம்பி. நமக்கு எதுக்கு பேராத்காரம்? குச்சோங்க. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நியாயம் வாங்கி தரேன். உங்களுக்கு நியாயம் தான் வேணும். நாம நிக்கிற இடம் தான் பங்களா. வடக்க ஸ்விம்மிங் பூல், தெற்க ரேஸ் கோர்ஸ், கிழக்க டென்னிஸ் கோர்ட், முன்னால டைமண்ட் டிசைன்ல ஒரு அருமையான லேண்ட். எல்லாம் பேப்பர்ல தானே இருக்கு. நிலத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு நாளாகும் உங்க திட்டப்படி? திட்டம் நிறைவேறாது. யாரப்பா அது? அவசர மாதிரி ஏமாற்றப்பட்டவரின் பிரதிநிதி. என்ன விஷயம்? இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. என் நிலத்துல என்ன வேணாலும் செய்த. நிலம் உங்களுதான் இருக்கலாம், பிரச்சனை பொதுவானது. தலை உண்ணுதுன்னுட்டு மண்ணை வாரி போட்டுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வீடு என்னதுன்னு சொல்லி நெருப்பு வச்சுக்கிட்டா மத்தவங்க சும்மா இருக்க முடியாது. பத்தாக்குறைய போக்கணும், உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியவங்க தான் ராப்பகலா பாடுபட்டு இருக்காங்க. இங்க விளையிற நிலத்தை வீட்டை கட்டி வீடடிக்க பாக்குறீங்க நீங்க. ஏன்பா என் நிலம் இல்லன்னா இவங்களுக்கு வேற நிலம் இல்ல? எத்தனை காடு, கரம்பு, மேடு, பள்ளம் இருக்கு. அங்க போய் விவசாயம் செய்யக்கூடாது. நீங்களும் வீட்டை இங்கதான் கட்டணுமா? அமைதி வேணும்னா காட்டுக்கு மத்தியிலே கட்டலாமே. உல்லாச வேணும்னா மன உச்சியில கட்டலாமே. அங்கெல்லாம் வீடு கட்டினா நிக்காதா, விழுந்துருமா? அதிக பிரசங்கத்தனமா பேசாத. நானு சட்டப்படி இவங்க கிட்ட எழுதி வாங்கி இருக்கிறேன். மிஸ்டர், வேற நிலம் கொடுக்கறதா சொன்னதால இவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆமா சொன்னேன். இவங்க மாதிரி எழுதியா கொடுத்திருக்கிறேன். பாவம் ஏமாந்துட்டாங்க. இந்தாப்பா இதெல்லாம் எதுக்கு? உன்னதானுங்க பாத்துக்கோ. ஓஹோ, ஐயா போய் வேலை செய்யுங்க, போங்க. இல்லைங்க, இவன் பேச கேட்டாதீங்க, திரும்பி போயிடுங்க. போகலன்னா போகலன்னா எல்லாத்தையும் கம்பி என்ன வைப்பேன். அண்ணன் சொல்லிட்டாரா? இங்க வேலை செய்யணும், வேலை செய்ய போங்க. இருக்கிற மழையா ஆனசாமி, யார் அந்த பையன்? பக்கத்தூர் பண்ணையார் துரசாமி மகன். இதுவரைக்கும் இந்த வட்டாரத்துல ஒரு பையன் என்னை எடுத்து பேசுறதில்ல. சின்ன பையன், அவனை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம புந்தக்காடு பண்ண நிலம் இல்லைங்க, அதுக்கு பக்கத்து வயல அவனுது. ஒரே வாய்க்கால், முதல் மடம் நம்மளுது, அடுத்ததுதான் அவனுது. அப்படியா? நம்மளை தாண்டி தான் தண்ணி அவன் அவனுக்கு போகணுங்க. வா. சொன்னீங்க, அதுதான் நம்ம மடை. பாத்தீங்களா, இது அவங்க வாய்க்காடு, தண்ணி போயிட்டு இருக்கு. இதை நாம வெட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே போகாது. ஏன்னா நம்மளுக்கு கொல்லத்து மடை முதல் மடை. வெட்டு.
ஐயா இந்த அநியாயம் பண்ணாதீங்க ஐயா 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 உங்களை தான் சொல்றதுக்கு அவளுக்கு என்ன பேச்சு வெட்டி நீ ஐயா ஐயா வேண்டாம் ஐயா 4 நாள் உங்களுக்கு தான் தண்ணி பாய்ச்சது இன்னைக்கு எங்க ஐயா எங்க வயலுக்கு தண்ணி போகணும் ஐயா 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 அப்படித்தான் வெயிட் பண்ணி என்ன பண்ணி ஐயா நான் என்ன பண்றேன் நான் சொல்றது கேளு ஐயா நிறுத்துங்க 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 ஐயா வாங்க தம்பி இந்த அநியாயத்தை பாருங்க தம்பி என்ன நடந்துச்சு 4 நாள் அவங்க வயலுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது மறுபடி இன்னைக்கு நம்ம வயல்ல தண்ணி பாயணும் அப்படி பாஞ்சிட்டு இருந்த தண்ணியை இப்படி அநியாயமா பொட்டை காட்டுக்கு திருப்பி விடுறாங்க இது என்ன நியாயம்னு எங்க கிட்ட கேட்டேன் அதுக்காக என்ன அடிச்சு இப்படி பாய்க்கல்ல தெளித்தாங்க தம்பி வலிச்சண்டையா சார் செய்ய தப்பையும் செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய மனுஷனை போட்டு அடிச்சிருக்கீங்களே இது நியாயமா பெரிய நியாயத்தை கண்டுட்டான் மிஸ்டர் போனா போகுது பெரிய மனுஷன் வயசு வாங்காதீங்க மன்னிப்பு கேளு இந்த நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா சாமி மிஸ்டர் பணம் இருக்குன்னு எதையும் செய்யலாம் நினைக்காங்க அவருக்கும் கையும் காலம் இருக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்திருந்தாருன்னா உங்க மானம் என்ன ஆகும் மானமா எம்மானமா என்னடா சொன்னேன் இவனை விட்டு என்ன அடிப்பேன்னு சொல்றியா தம்பி நில்லுங்க இது எங்க சொந்த விஷயம் நாங்களே தீர்த்துக்கிறோம் வணக்கமே வேலு உங்க தவற உணர வைக்கிறதான் என் நினைப்பே தவிர பழி வாங்கறதில்லை. நடந்ததை நான் மறந்துட்டேன், நீங்க மறந்து உங்க வீட்டுக்கு
ஐயா இந்த மாதிரி அறிங்க போங்க. ஆமா டிராக்டர் என்ன மாடுன்னு நினைச்சியா? ஆமா, மாட்டுக்கு சாட்டை, இதுக்கு சாவி, அதுக்கு புல்லு, இதுக்கு பெட்ரோல். அதே மாதிரி தான் சில நாள் இதுவும் சண்டித்தனம் பண்ணுது. அறிவாளியா நீ? ஆமா, மனுஷன் தனியா இருக்கும்போது எப்போதும் அறிவாளியா தான் இருக்கிறான். ஜோடி சேரும் போதுதான் சில பேர் முட்டாளாயிடுறான். அப்ப நீ ஒண்ணு என் கூட சேர வேண்டாம். எங்க போற? என் கூட சேர்ந்தாதான் நீ முட்டாளாயிடுவியே. ஐயோ, அதுல பாரு சொக்கி, பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம். குடும்பத்தினாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை தொகை இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும். தெரிஞ்சது அப்பப்ப நின்னு தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கே, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்டம் ஒண்ணு இல்லையா? எங்கப்பா உங்கப்பா எங்கப்பா எங்கப்பா? இங்கப்பா. யோசிச்சா பயலகளே, நீங்க வர்றது தெரியாதுங்க. தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஊர்வலம் வர்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் போயிட்டியா நீ? என்ன வள வளன்னு பேசிட்டு சட்டு புட்டுன்னு பரிசம் போடுங்க. ஆமா, அது இருக்கட்டும், நீயே ஓடியாத. ஆமா, அவ்வளவு பெரிய குத்தம் என்ன செஞ்ச? கேளுங்க தம்பி, கேளுங்க. வெட்ட வெளியில வயக்காட்டுல என் பொண்ணை காதல் பண்றாங்க. வயலை விட்டா வேற இடம் கிடைக்கலையே. பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாம் நீங்க கொடுத்த இடம். நாள்ல உங்க பொண்ணு கொடுத்தாலும் என் பொண்ணா? கேளுங்க, நீங்க இப்பதான் பாத்தீங்க, நான் அன்னைக்கே பாத்துனேன். போனா போகுது, ஆமாப்பா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கேன். அண்ணே, அங்க 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 நீ மாறு. ஆத்திரப்படாதீங்க, சொன்னபடி ஏற்பாடு செய்யுங்க. வர்றேன். ரொம்ப நன்றி. என்ன பெத்தவன் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு வச்சல கல்ல கீழே போட்டு கல்யாணம் பண்ணி வையா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரைத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்பு. முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கக்கூடாது. நேர என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும் போது 3வது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல? அதான் வரும். வரட்டும். வாணி வா. ஒருத்தன் அரக்கலோட சுத்தம். ஒரு சொத்தன் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியனை சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டால, டே சொத்தா நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரா வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாருடைய கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பாப்பா.